எஸ்ரா 7:10. எஸ்ரா 7:10. நல்லா ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நம் இருதயம் எதில் பக்குவப்படுகிறதுன்றதுதான் தலைப்புன்னு சொன்னேன். பாருங்க, இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது எதுல பக்குவன்றது இதிலே ஆன்சரும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு உடனே. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இப்ப நமக்கும் தான் இந்த வார்த்தையை கடவுள் கொடுக்கிறார். ஆமென். நம்மெல்லாம் புதிய ஏற்பாடின்படி நாமளும் இந்த வார்த்தையின்படி நடக்க நம்ம அருளப்பட்டிருக்கு. நமக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ்ரான்றது ஒரு ஆசாரியர், அவருக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு நமக்கும் இன்னைக்கு நாமும் கிறிஸ்துவுக்குள்ள ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருக்கிறோம். நமக்கும் தான் இந்த வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த தலைப்பை நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம இறுதி எதுல பக்குவப்படுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. நல்லா பாட்டுலாம் நம்ம சூப்பரா பாடிடுவோம். என்ன பாட்டு? இனி இதயம் யாருக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லி சூப்பரா நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம், அருமையா பாடுவோம். கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு எல்லாரையும் நம்ம அருமையா பாடுவோம். உண்மையான வார்த்தை இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம இருதயம் முதல்ல நமக்கு தெரியுதா? அதுதான் முக்கியம். நம்ம இதயம் நமக்கு தெரியுதா? ஆமா, யாருக்கு தெரியும்? மற்றவங்களை நோக்கி நம்ம பாடுறோம், கரெக்டு தான். அது வேதனையில நம்ம பாடுறோம். ஆனா நம்ம இருதயம் நமக்கு தெரியணும். அது எதுல பக்குவப்பட்டு இருக்கிறது தெரியணும். இந்த பக்குவப்படுகிறது என்பது ஒரு உணர்வு போல நமக்குள்ள இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஒரு கவலை வரும் பொழுது, ஒரு துக்கங்கள் வரும்போது இருதயம் ஆட்டோமேட்டிக்கா கவலைப்படுறதுக்கு பக்குவப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அது யாராவது சொல்லி தராங்களா? உனக்கு துக்கம் வருது, நீ கவலைப்படணும், இருதயமே நீ துக்கப்படு அப்படின்னு உனக்கு யாராவது சொல்லி தராங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது இருதயம் என்ன பண்ணுது? அந்த உணர்வு இருதயம், அது உணர்வு ரீதியா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா கவலைகள்ல இருதயம் துக்கப்படுதா இல்லையா? ஆனா அதெல்லாம் மாத்தணும் தான் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி நம்மளை எப்படியோ ஆறுதல் படுத்தி அதை உணர்வாக்க நம்ம வேதம் நமக்கு உணர்த்துது. ஆனா பாரு, எத்தனை பேர் ஒரு துக்கங்கள்ல கவலைகள்ல நம்ம இருதயம், ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்கா கவலைப்படாம இருக்குதா? எத்தனை பேருக்கு? ஒரு தெளிவான உதாரணத்துக்கு சொன்னது தான் சொல்றேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த இருதயம் பக்குவப்பட்டிருக்கு கவலைப்படுறதுக்கு. இப்ப பாருங்களேன், நீங்க எங்கேயோ பைக்ல சைக்கிள்ல போயிட்டு வச்சுங்க, ஒரு கூட்டத்துல ஒரு வெயில், என்ன வெயில் இது? என்ன மாசம் அது? மே மாசம். மே மாசம் என்ன வெயில் பாது? முன்னகினியா பின்னகினியா? ஏதோ ஒரு அக்னி வெயில் நடுவில். நீங்க நடுவில் நல்லா பைக்லயோ இல்லை இதுலயோ போயிட்டு சைக்கிள்ல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா நம்ம சர்ச்சில். நம்ம இருதயம் அதுக்கு பக்குவப்படணும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது. நான் நல்லா நடு வெயில போகுது பைக்கு, நல்லா பஞ்சர் ஆயிடுது, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுதா? என்ன பண்ணீங்க? 1 கிலோமீட்டர் பஞ்சர் கடை, என்ன பண்ணுவீங்க? இருதயம் அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாட்டு அது? என்ன பாட்டு? அப்படி பாட்டை போவீங்க. என்ன பாட்டு பார்த்து? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போம்னு ஒரு பாட்டு பாடுவீங்களா? எத்தனை பேர் பாடுவீங்க? புலம்பல் எப்படி வரும் வாயிலிருந்து? எப்படி வருங்க? அப்பதான் தெரியும். அப்ப நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்கா கவலை, என்னங்க இது இறுதி சர்ச்சில் எல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி இருக்க முடியல, நல்லா உச்சி வெயில் மண்டையில் அடிக்குது, அந்த நேரத்தில் போய் கவலைப்படு, அந்த நேரத்தில் சந்தோஷப்படுன்ற என்னெல்லாம் வருமா? ஆனா வரணும். நம்ம இருதயம் அந்த நேச்சர்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலையில நமக்கு பக்குவப்படுது. ஏன்னா அது நம்ம ஃபீலிங்கா அது நமக்குள்ள இருக்கு. அந்த நேரத்தில் ஆகான்னு சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? சிரிக்க முடியல. தட் இஸ் நேச்சர். பாருங்க, அது அப்போ அந்த ஒரு நேச்சரை நம்ம மாத்திரம் தான் இன்னைக்கு பேசியிருக்கோம். நம்ம இருதயம் எதெல்லாம் பக்குவப்படணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. அதனால இது ஒரு சாதாரண ஒரு துன்பத்துக்கே நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்கா பக்குவப்பட கத்துக்கிட்டதுன்னா, நம்ம பார்க்க போற இந்த காரியம், இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் எந்த அளவுக்கு நம்மள சூப்பரா போகுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, கவலைப்படுவது மாம்சத்தின் இயற்கை. அதே போல சந்தோஷம் வரும்போதும் நமக்குள்ள அது ஒரு மாம்சத்தின் இயற்கை. சந்தோஷம் வரும்போதும் அப்படியே கவலைப்பட்டு அழுவீங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு 1 கோடி ரூபாய் வந்துச்சு, அழுவீங்களா? யாரும் அழுவீங்களா? உட்காந்துட்டு என்ன பண்ணீங்க? 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உணர்வுகள் இருக்கு, கரெக்டா? யாரும் அழுவ மாட்டோம். ஏன்னா அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஃபீலிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபீலிங்கே டோட்டலான ஃபீலிங். நம்ம ஃபீலிங்கே மாத்தி விடுற ஃபீலிங். என்னது? துன்பத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு தெய்வம் நமக்கு சொல்லித்தர. அது எல்லாமே நம்ம ஒரு காரியத்துல தான் அடங்கி இருக்கு. நம்ம இருதயம் இந்த வேதத்துல பக்குவப்படணும். அதுல பக்குவப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க துன்பத்துல சந்தோஷமா இருப்பீங்க, இன்பத்துல பெருமைப்பட மாட்டீங்க, அந்த நேரத்துல நீங்க அமைதியா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நம்பிக்கையோட தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதனால கர்த்தருடைய வேதத்தை படிப்பதோடு மட்டும் இல்ல, நம்ம தங்க இருதயத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். இதுல எவ்வளவு அழகா போடப்பட்டது பாருங்க. பின் உபதேசிக்கவும் பக்குவப்படுகிறோமா? இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு இந்த செய்திக்குள்ள நம்ம போகணும். பாருங்க,
நம்ம இந்த மாதிரியான இருதயம் நமக்குள் பக்குவப்படும் பொழுது, வேதத்தின்படி நம்ம வாழ்வதற்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது நமக்கு பேர்கள்லாம் உண்டு. என்னென்ன பட்டங்கள் திரும்ப இருக்கு? அவங்க தான் உண்மையான பேர். அந்த பேர்கள் தான் தலை சிறந்த மனிதன் ஆயிடுறான். அவன் வேதத்துக்கும்படி வாழும்போது தலை சிறந்த மனிதன் ஆயிடுறான், புனிதன் ஆயிடுறான், இயேசுவின் சீஷன் ஆயிடுறான், தேவனின் பிள்ளை ஆயிடுறான், பரலோக வாசி ஆயிடுறான், புத்திமான் ஆயிடுறான், சாதனையாளர் ஆயிடுறான். நாங்க இப்படிலாம் சொல்லணும்னு பாருங்களா? யார் ஒருவன் வேதத்தின்படி வாழ்றதுக்கு தங்க இருதயத்தை பக்குவப்படுத்துறாங்களோ அவங்க இந்த மாதிரி பேர்லாம் வாங்குறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இது வந்து பட்ட மேற்படிப்பு மாதிரி. இப்போ நம்ம ஈஸியாக வாங்கினா பட்டம்லாம் வாங்கினா அதுமாதிரி அருமையாக இருந்ததை பார்க்கும்போது அது பட்டங்கள் அந்த பட்டங்கள்ன்றது ஒரு உலகத்தில் கொடுக்குற பட்டங்கள். இப்போ உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பட்டங்கள் கொடுப்பாங்க. என்னென்ன பட்டங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியர்களுக்கு என்னென்ன பட்டம் கொடுப்பாங்க? அந்த பட்டங்கள்லாம் நான் சொல்லல. இப்போ நான் சொன்ன பட்டங்கள் எல்லாமே அதை விட மேலே பட்ட மேற்படிப்புன்னு தெரியுமா? என்ன அந்த மாதிரிங்க அது பட்டம். என்னென்ன பட்டம்? ரெவரண்ட் வாங்கலாம், பிஷப் வாங்கலாம், என்ன ஒன்றாலும் பட்டம் வாங்கலாம். அவங்க எல்லாருமே இந்த பேர் எடுத்து ஆகணும். தங்கள் இருதயத்தை வேதத்தின்படி நடக்குவதற்கு பக்குவப்படுத்தும் பொழுதுதான் இந்த சாட்சியை பெற முடியும். என்ன சாட்சி? இயேசுவின் சீஷன், தேவனுடைய பிள்ளை, பரலோகவாசி, புத்திமான், சாதனையாளர் என்ற பேர்லாம் இது பட்ட மேற்படிப்பு மாதிரி எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நான் ஏதோ பிஷப்லாம் வாங்கிட்டேன், ரெவரண்ட் ஆகிட்டேன், அதனால எனக்கு வேதத்தின்படி நான் சொல்றதுக்கு தான் எனக்கு உரிமை இருக்கு, ஊருக்கு தான் உபதேசம், என் இஷ்டம் போல நான் வாழ்றதுக்குலாம் கிடையாது. முதல்ல யாருக்கு உபதேசம்? எனக்கு தான் உபதேசம். அங்கே உபதேசங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் முதல்ல உபதேசம். அதனால மைண்டை செட் பண்ணிங்க. இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த வேதத்தினுடைய ஆராய்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை இங்கே நம்ம தெரிஞ்சுட்டு போக போறோம். அதில் நம்ம இருதயம் பக்குவப்படுதா இன்னைக்கு நாமளே சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, இது வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஹோம்ஒர்க் மாதிரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தயவு செய்து இன்னைக்கு நம்ம வந்து நற்சாட்சி பெறணும். இந்த மாதிரி நான் சொன்ன நற்சாட்சிகள்லாம் பெறணும்னா நாம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம இருதயத்தை இந்த வேதத்தின்படி ஆராய நம்ம ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் வேதம்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த வேதத்தை ஆராயணும். உபதேசிக்கிறதுக்கு நம்ம அதாவது அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும். உபதேசத்துக்கு நம்ம ரெடி ஆகணும். இந்த காரியங்களை தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். என்னங்க பிரதர், நீங்க முதல்ல இதெல்லாம் சொல்லிடுறீங்களே அப்படின்னா, முதல்ல சொன்னாலும் பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கீங்க. நடுவில் சொன்னாலும் நான் ஞாபகப்படுத்துவேன், கடைசியிலையும் ஞாபகப்படுத்துவேன். இந்த ஜூஸ் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா 2 விதமான ஜூஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கடை இருக்கும். ஒன்று விலை கம்மியாக வச்சு ஜூஸை வந்து வாங்கிறதுக்கு வைப்பாங்க. ஒரு சில ஜூஸ் கடையெல்லாம் அந்த ஜூஸை பற்றி அதனுடைய அட்வான்டேஜை போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? அது மாதிரி தான் அந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அட்வான்டேஜே முன்னாடி சொல்லிடுறேன். என்ன பார்த்துருப்பீங்க? அத்திப்பழம்லாம் என்ன போட்டிருக்கோம்? அத்திப்பழம் உடலுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, எல்லாமே போட்டிருக்கோம். அது போல் வேதத்தில் இருக்கிற காரியங்களை முன்னாடியே சொல்லிடுறேன்னு நீங்கள் பார்க்காதீங்க. முன்னாடியும் சொல்லுவேன், நடுவுலையும் சொல்லுவேன், எல்லாமே போட்டிருக்கோம். ஏன் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லி உங்களை ஆர்வத்தை தூண்டுகிறேன் என்றால், நீங்க வேதத்தை ஆராய்வதற்கு உங்கள் இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை நான் பக்குவப்படுத்த விட்டு கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் சொல்றேன். நான் உங்களை வந்து தூண்டி விட்டு வேதத்தை படிக்க வச்சுட்டு போறதுக்கு இல்லை, அதன் மீது ஆர்வத்தை தூண்டி ஆராய வைக்கிறது தான் இந்த செய்தியினுடைய வெற்றியா அமையணும். ஆமென். ஸோ அதனால கர்த்தர் நம்மளை வழி நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வசனத்தின்படியே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்வதுனா எப்படி ஆராய்வது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. போதும். ஃபர்ஸ்ட் என்னது? அது மட்டும். ஃபர்ஸ்ட் வேதத்தை, நம்மளாம் வேதத்தை படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன போடப்பட்டிருக்கீங்க? நம்ம இருதயத்தை எதுல முதல்ல பக்குவப்படுத்தணும்னா, வேத வசனத்தை ஆராய்வதற்கு நம்ம இருதயத்தை என்ன பண்ணணுமா? பக்குவப்படுத்தணும். நம்ம வேத வசனம் வந்து பாத்தீங்கன்னா இனிமையானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமையானது, மிகவும் கிடைப்பதற்கரிய ஒரு பொக்கிஷம் போன்றது அப்படின்னு நீங்க சொன்னா அது மிகையாகாதுங்க. ஏனெனில் இது அவ்வளவு அதிசயங்களே உள்ளடக்கியதாக நம்ம காணப்படுது. நம்ம முதல்ல உணர்றோமா? இதை உணர்ந்தாதான் நம்ம ஆராய முடியும். புரியுதா? உணராம நீங்க என்னதான் நீங்க வந்து இதை ஆராயணும்னு ஆராயவே முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை பிடிச்சிருந்தா தானே நீங்க செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை ஒரு விஷயத்தை பிடிக்காம நீங்க என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க உலகத்துல, சுட்டு போட்டாலும் அவனுக்கு படிப்பு வராதுன்னு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சிக்காம நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு பலனும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா, அது ஒரு பொக்கிஷமா நீங்க பாத்தீங்கன்னா, உங்க வாழ்நாள் முழுவதுமாக நீங்க அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காட்ட போறேன். நான் அப்படியே ஜஸ்ட் காட்ட போறேன். சங்கீதம் 119 மட்டும் எடுத்து ஓபன் பண்ணி வச்சுங்க. சங்கீதம் 119. இந்த வசனம் இது உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க்காவே உங்களுக்கு கொடுக்குறேன். உண்மையிலே
நம்ம இருதயத்தை இவர் எந்த அளவுக்கு இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் பாருங்க. இது யார் எழுதினார்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல, அதை நான் ஆராயத்துக்கு விரும்பல. இது தாவீதாக இருக்கலாம், ஆனா பெரிய நீண்ட ஒரு சங்கீதமாக இந்த 119 காணப்படுது. நான் ஒரு சில எல்லாவற்றையும் சொன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணி அவன் முடிக்கிறதுக்கு அப்போ கூட முடியாது, அது போயிட்டே தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில வசனங்களை எதுக்கு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னா, நாம இந்த மாதிரியான ஆராய்ச்சியை தினமும் கொள்ளணும், ஆராய்ந்து நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அனுபவிக்கணும் தான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, சங்கீதம் 119:16 அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார் பாருங்க. என்னங்க போட்டிருக்கு? நான் ஏன் இது உங்களுக்கு சொல்ல தெரியுதா? மேலோட்டமா படிக்க கூடாது, ஆராயணும். இப்ப இவர் ஆராய்ச்சி என்ன முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு? அந்த வேத வசனங்களை என்ன இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க எதை நோக்கி வந்திருக்கீங்க? முதல்ல இல்ல பிராக்டிகலா என்ன எதிர்பார்க்குறீங்க? சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்த்து இங்க வந்திருப்பீங்க. அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குதா நீங்க பாக்குறீங்க? இப்போ நான் ஒரு சில வசனங்கள் தான் சூஸ் பண்ணுங்க. சங்கீதம் 119 என்ன பண்ண அவர் எப்படி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறத அவர் சொல்றாரு பாருங்க. உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். மகிழ்ச்சியை அவர் மகிழ்ச்சியை என்ன பண்றாரு? இதுல அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். அதுலதான் இருக்கு. அதனால உங்களுடைய வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். இப்படி நீங்க ஆராயிறீங்களா? வேதத்தை படிக்கும்போது எனக்கு மகிழ்ச்சி இது தருகிறது, உமது பிரமாணங்களை நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அதை ஆராய்ச்சி அவர் அனுபவிக்கிறாரு. அதனாலதான் அந்த இடத்துல சங்கீதம் பாடுறாரு. நல்லா கவனிங்க. சங்கீதம் 119, 48, 92 வாசிங்க. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். உமது பிரமாணங்களை அவர் பிரியப்படுறாருங்க. எவ்வளவு நல்ல ஒரு ஆராய்ச்சி பாருங்க. இப்படி நீங்க ஆராய்ச்சி படுக்கிறீங்களா? என்னுடைய மகிழ்ச்சி எதுல இருக்குதுங்க? இந்த வேதத்துல இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி ஒவ்வொன்றா சொல்றாரு. சொல்லிட்டே போன. அதனாலதான் 119 உங்களுக்கு ஹோம்வொர்க் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். தயவு செய்து வீட்டுல வாசிங்க. பல விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு சில தான் நான் எடுக்க முடியுது பாருங்க. இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து துன்பத்துல இருந்து எப்படி விடுதலை ஆகுறதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. சங்கீதம் 119, 107 வாசிங்க. ஏங்க மிகவும் நான் சொல்றது சாதாரண துன்பம் இல்ல, மிகவும் உபத்திரவப்படுகிற நேரத்துல அவர் எந்த ஒரு மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ அதெல்லாம் என்ன காப்பாற்றும் உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கல. அவர் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? அவரு தன் இருதயத்தை பக்குவப்படுத்திருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? வசனம் தான் என்ன உயிர்ப்பிக்கும். என்ன பிரச்சனைகள் அமுழ்த்தி கூட பார்க்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், எது பண்ணலாம், ஆனா வசனம் தான் என்ன. துன்பம் வந்தாலும் எனக்கு சந்தோஷமும் அதுலதான் இருக்கு. எனக்கு இங்க நீங்க வந்தவங்க சந்தோஷத்தை நோக்கி வந்திருப்பீங்க, துன்பத்துல இருந்து விடுபட வந்திருப்பீங்க. இது எல்லாமே நீங்க இந்த வேதத்தை ஆராயும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவர் பாருங்க, அனுபவத்தை பேசுறாரு, அதை அனுபவிச்சு பேசுறாரு. என்ன சொல்றாரு? இது மிகுந்த அருமையான வார்த்தை. வீட்டுல போய் வாசிங்க. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே. என்ன அருமையா பேசுறாரு பாருங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. யோபு அவ்வளவு பாடுகளின் மத்தியில பாடுகள்லாம் அனுபவிச்சாரு. யோபு 23:10 வாசிங்க. அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் 23:10-11 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென், அல்லேலூயா. அந்த 11 வாசிமா. நான் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவ்வளவு பாடுகள் உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கிற அந்த மனுஷன் மிகுந்த உபத்திரவத்துல அவர் உயிர்ப்பித்தது எது? கட்டளைகளை விட்டு, அவருடைய நெறிகளை விட்டு வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாம இருந்தனால தாங்க அவரால் பேச முடிஞ்சது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி ஆராயணும், கர்த்தருடைய வார்த்தையை இப்படி ஆராயணும். நான் அப்படியே போறதில்ல, அதை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன இதில் மகிழ்ச்சி இருக்கிறதா அவர் ஆராய்ச்சி பேசுறாரு இந்த சங்கீதக்காரர். அதுல துன்பத்துல இருந்து மிகுந்த உபத்திரவத்துல எனக்கு விடுதலை இங்கதான் இருக்குப்பா. ஏசப்பா உங்களுடைய வார்த்தை தான் என்ன விடுதலை ஆக்கும், என்ன உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொன்னா போதும், அது என்ன உயிர்ப்பிக்கும். அவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சு அவ்வளவு கொடுமையான பாவ மூட்டைகளை சுமந்த அந்த மகதரை நான் மரியாதை பார்த்து ஒரே வார்த்தை, இனி பாவம், எல்லாமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. வார்த்தை தான் உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய தங்க இருதயத்தை விட்டு கொடுக்க அந்த அம்மா ஆராய்ச்சாங்க. இனி பாவம் செய்யாதுன்னு இவர் சொல்றாரு. யாருமே சொன்னது கிடையாது. எல்லாரும் பாவத்தை குத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இவர் இனி பாவம் செய்யாதுன்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு. அதை ஆராய்ச்சி பார்த்தாங்க அந்த அம்மா மகதரை மரியாதை. என்ன பண்ணாங்க? ஆராய்ச்சி பார்த்தாங்க. ஓ, அப்ப எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது, இதுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்கு.
ஐயோ இவரு இனிமேல் விட மாட்டேன்ப்பா, இவரு தான் எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஆராய்ச்சி பார்க்கணும். கர்த்தர் உங்களை நோக்கி இன்னைக்கு பேசுறாங்களா, இன்னைக்கு வந்திருக்கீங்களா, இந்த வார்த்தையை பேசும்போது என்ன பண்ணணும், அதை ஆராயணும். எனக்கு தான் பேசுறாரு. நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு தான் பேசுறாரு, என் துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிற வார்த்தை இதுல இருக்கு. நான் என்ன படிக்க சொல்றாரு, மகளே படி, இனிமேல் வந்து புலம்பாத, கர்த்தருடைய வார்த்தை இதுல தான் இருக்கு, நான் இதை தேடுவேன், எனக்கு இதுதான் என்ன உயிர்ப்பிக்கும், எந்த உபத்திரமும் என்னை போட்டு அமைத்திராது, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிழ்ச்சி இதுல தான் இருக்குன்னு ஆராயிறாரு. இன்னும் பாருங்க, சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு காரியங்களை, சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறோம் பாருங்க. வாலிபர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, ஆராய்ச்சி அதுல ஒரு கண்டுபிடிக்கிறார், வாலிபர்களுக்கு இதுல தான் இருக்குன்றார். சங்கீதம் 119:9 வாசிங்க. என்னங்க போட்டிருக்கு? அப்புறம் உங்களுடைய வசனத்தின்படி அப்பா பாருங்க, ஒரு வாலிபர்களுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க வாலிபர்களுக்கு கூட அவர் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறார். வாலிபர்களை வந்து அவங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளவு கஷ்டம். அதுல கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வேதத்துல இருக்கிறதா ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாருங்க. நம்ம அப்படி ஆராய்ச்சி படிக்கிறோமா? வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய வாலிப நாட்கள் அவங்க வந்து அடைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வாலிபத்தின் பாதையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல அவங்க தப்பு வைக்கப்படணும். அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம தினந்தோறும் உட்கார்ந்து படிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி அவங்களை வந்து ஊக்குவிக்கிறோமா? படிச்சு உட்கார்ந்து தியானிக்கணும் நீன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சொல்றோமா? எத்தனை பேர் சொல்றாங்க? இன்னைக்கு வீட்டுல போய் நீங்க சொல்லுங்க, விளையாடுறதுலாம் அப்புறமா கூட விளையாடு, ஃபர்ஸ்ட் எதை வாசிக்கணும்? வேதத்தை வாசிட்டு போமா. ஏன்னா எது என்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்திலையும் சந்ததியை நல்லபடியா வாழ வைக்கிறது எது? இந்த வார்த்தையை படிச்சீங்களே, வாலிபன் தன் வழியை எதினால் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுது. இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காருங்க. நம்ம இதை படிக்கும் போது கண்டுபிடிக்கிறோமா? அப்படியே மேலோட்டமா தினத்தந்தி பாருங்க, இந்த டீ கார்டெல்லாம் உட்காந்து படிச்சாங்களா, ஏதாவது மைண்ட்ல எதுவும் அப்படியே விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி விட்டுட்டு போறோமா? இல்ல டேட்டை பார்த்துட்டு நீதிமொழிகள் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போறது இல்லை. அது நம்ம என்ன ஆராயிரோம்? இன்னைக்கு கர்த்தர் என்னோட கூட பேசுறாரு, இது எனக்கு எல்லாமே இருக்கு. வாலிபன் தன் வழியை காத்துக்கொள்ளக்கூடிய வழி இதுல இருக்கு. பாருங்க, அடுத்து பாருங்க, அந்த 10ஆம் வசனம் வாசிங்க. முழு பாருங்க, வாலிபன் தன் வழியை காத்துக்கொள்றது மாத்திரம் இல்ல, அவன் வந்து என்னது, கற்பனையில விட்டு போக முடியாத அளவுக்கு பாதுகாக்கிற வழியும் கர்த்தர் பாதுகாக்கிறார். படிக்கிற எல்லாரையும் பொய் வழியை விட்டு பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அதான் 29:30 வாசிங்க. இதுல எனக்கு பொய் வழியில இருந்து நீங்க என்ன பாதுகாக்கிற தெய்வம் இயேசு. இந்த வார்த்தை, அந்த வார்த்தை என்னை பாதுகாக்கும். என்னங்க போட்டிருக்கு? உங்களுடைய நியாயங்களை. அப்ப மெய் வழி எதுல இருக்கு? இந்த வேதத்தை படிக்க வாலிபர்களுக்கு தேவையான வழியும் இதுல இருக்கு. பொதுவா படிக்கிற எல்லாரும் கூட பொய் வழியை விட்டு என்ன பண்ண முடியும்? விலகி இதுலதான் எனக்கு மெய் வழி. அந்த மாதிரி கண்ணோட்டத்தை நம்ம படிக்கிறோமா? நீ நம்மளை பார்த்து தெய்வம் கேட்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இறுதி இதுல பக்குவப்படுதா? ஒரு பக்குவப்பட்டு எழுதுன இந்த மனுஷன் எத்தனை வார்த்தைகள் எழுதிருக்காரு பாருங்க. இந்த சங்கீதம் 119 எத்தனை வார்த்தை வசனங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரு இத்தனை காரியங்களை ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இதை ஒவ்வொன்னா நான் எடுத்தா இன்னைக்கு நைட்டு முடியுமா? நான் யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் தான் நான் எடுத்திருக்கிறேன் பாருங்க. இன்னும் கூட பாருங்க, நித்திய வழி வீண் சிந்தனைகள் வரும். சில பேருக்கு வீட்டுல இருக்க வீண் சிந்தனைகள் வரும். வாலிபர்களுக்கு வரும் வீண் சிந்தனைகள். யாராவது வராம இருக்கா? இல்லைங்க, நான் அமைதியா இருக்கிறேன், வீண் சிந்தனைகளே மண்டையில வரமாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா? வீண் சிந்தனைகள் வருமா வராதா? தேவையில்லாத நல்லதை சிந்திக்கிறதுக்கு மனசு உடனே முற்பட மாட்டேங்குது. வீண் சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், வேதத்தை விட்டு கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள் நிறைய வரும். அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றது? ஆராய்ச்சி இது கண்டுபிடிக்கிறார் அவரு. வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 119, 113 என்னங்க போட்டிருக்கு? வீண் சிந்தனைகளை வெறுத்து. ஆமென், ஹல்லேலூயா. பாத்தீங்களா? வீண் சிந்தனைகளை வெறுக்கிறதுக்கு நமக்கு இந்த வேத வசனம் உதவியா இருக்கு. எத்தனை பேர் இதை உணர்ந்து படிக்கிறீங்க? அப்பா எனக்கு அடிக்கடி இந்த வீண் சிந்தனைகள் வருது. போன் பண்ணி அங்க இங்க நம்ம சொல்றதெல்லாம் விட பைபிள் எடுத்து ஓபன் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணிட்டு, தூக்கம் வருதா? சாப்பிட வேணாம், சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, ஒருவேளை சாப்பிடலாம் ஒன்னா நமக்கு அட போறது இல்லை. உட்கார்ந்து இந்த வேத வசனத்தை, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க வீண் சிந்தனைகளை வெறுக்கிறதுக்கு இந்த வழி இதுல வேதத்துல இருக்கு. நான் ஆராய போறேன் ஆண்டவரே. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துங்க, உட்கார்ந்து நான் எவ்வளவு முடியுமோ படிச்சுக்கிட்டே இருங்களேன். திடீர்னு உங்க மனசு அந்த வீண் சிந்தனைகள்லாம் ஓடி போயிடும், பொல்லாத சிந்தனைகள் ஓடிடும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓடிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தள்ளி தேவன் நம்ம ஏற்படுத்தலாமா? உட்கார்ந்து நீங்க உங்களை அமைதியா அமுக்கி உட்கார்ந்துடணும். உட்கார்ந்து அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு தெய்வத்துக்கு பலனை கேட்டு உட்கார்ந்து பாருங்க. வீண் சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டு வசனங்களால நீங்க நிரப்பப்படுவீங்க. கர்த்தராகிய தெய்வம் உங்களை அப்படியே சுற்றி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? வீண் சிந்தனைகளை வெறுக்கணும். ஏன்னா அது வந்து நம்மள கர்த்தரை வந்து துக்கப்படுத்துகிறதா காணப்படுது. 114 வசனம் வாசிங்க.
இப்படி காத்துருங்க. வீண் சிந்தைகள், பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் இதெல்லாம் வரும்போது இவர் இன்னொன்று ஆராய்ச்சி பண்றாரு. மறைவிட எனக்கு அவரு தான், வேற எந்த சொந்தக்காரனோ நண்பனோ உயிர் தோழ ஆறு உயிர் தோழெல்லாம் காப்பாற்ற மாட்டான். கர்த்தருடைய வேத வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. 114 என்ன போடப்பட்டிருக்கு? எனக்கு மறைவிடும் கேடகம் நீரே, உமது வசனத்துக்கு. அங்கதான் நீங்க கவனிக்க, உங்களுடைய வசனத்துக்கு இப்படி ஆராய உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த சங்கீதக்காரருடைய அந்த ஆராய்ச்சியை போல நம்முடைய ஆராய்ச்சி இருக்கணும். நல்லா கவனிங்க. நல்லா லைட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. லைட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. லைட் யார் கண்டுபிடிச்சா? அதை ஆன் பண்ணாம விட்டா யார் மேல தப்பு? ஆன் பண்ணாம லைட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. சூப்பர். எல்லாம் அப்படியே கொடுப்பாங்க. லைட் இருட்டிலே விருது கொடுப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். அப்ப அந்த லைட் வந்து என்னவா இருக்கணும்? இல்ல அவங்க வீட்டுக்கு மட்டும் எரிஞ்சா அது நல்லா இருக்குமா? லைட்ன்றது உலகத்துல எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்காக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப அது எல்லாரும் வந்து பரவி அது பிரகாசமா இருந்தாதான் வாழ்க்கை, அவங்க அந்த லைட்டை வந்து சூப்பரா இருக்கும், அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும். கரெக்டா இல்லையா? அது லைட்டுக்கே அப்படின்னா இது ஒளி என்னது ஒளி விளக்குன்னு என்ன பண்ணுறது? ஒளி விளக்கு மாதிரி இது. இந்த உலகத்துல நம்ம வாழ்றவர்களும் இதுதான் நமக்கு வெளிச்சம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி இருக்கிறப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஆஃப் பண்ணி வைக்கலாமா? ரொம்ப கவனமா இருக்கும். இது வெளிச்சம் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம ஆராயத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நம்ம இருதயத்தை நம்மளே அது ஆராயும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளே அது ஆராயும். அதனாலதான் சொல்றேன், இந்த நம்ம மேலோட்டமா நம்ம படிக்க வேண்டாம். நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது டீப்பா போகணும். பாருங்க, இந்த குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த உட்வான்ஸ் என்னப்பா உட்வான்ஸ் வாட்டர் அப்பெல்லாம் ஒன்று வரும். அந்த உட்வான்ஸ் வாட்டர், அந்த வாட்டர் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணாது? இவ்வளவு தூரம் வளருமா? அது சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க, இவ்வளவு தூரம் இருக்குமா அந்த குழந்தை கொடுப்பாங்களா? கை குழந்தை தான் கொடுப்பாங்களா? சரி விடுப்பா, உட்வான்ஸ் வேணும், வேற எதனா வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இந்த பொம்மை கார்லாம் விளையாட விடுவாங்களே, என்ன பண்ணு? பொம்மை கார் விளையாடிட்டு இருக்குதுங்க. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, நீ 6 மாசமா பொம்மை கார் தான் விளையாடிட்டு இருக்க, ஒழுங்கா வா, உனக்கு கார் வாங்கியிருக்கேன் வா அப்படி கூட்டு போக முடியுமா? அந்த குழந்தைய போக முடியுமா? ஏன் போக முடியாது? அது என்னவா இருக்கு? அது குழந்தையா இருக்கு. இன்னைக்கு நாம வந்து அதே மாதிரி இருந்தோம்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம எப்படி வளர்ந்தவங்க, அது வளர்ந்தவங்க. இது வந்து குழந்தைக்கு ஓகே, குழந்தை அப்படிதான் இருக்கும், ஆரம்ப நிலையில இருக்கும். அப்படிதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் பால் கொடுத்து அவங்க என்ன பண்ணும்? டெவலப் பண்ணும். அதுவே நான் இதே மாதிரி காரை நான் ஒரே சொல்ல நான் இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சு, இதே மாதிரி குட்டி காரை வச்சு ஒரு 30 மீசை வந்த ஆள் வந்து விளையாடினா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? அதே கார் வச்சு விளையாடுறாங்க. ஏன்டா உனக்கு கார் வாங்கி வெளியில வச்சிருக்கேன், அதை ஓட்டு தைரியமா ஓட்டாம எதை விளையாடிட்டு இருக்க? இப்படி விளையாடினா என்ன ஆகும்? பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அவன் விளையாடுவான். விளையாடினா கார் ஓடாம இருக்காது. கார் ஓட தான் செய்யும். பாக்குறவங்க கண்ணு தான் போயிடும். என்ன இது கரெக்டா இல்லையா? பாக்குறவங்க கண்ணு ஆயிடும். அப்ப அவன் என்ன பண்ணணும்? அவனுடைய வளர்ச்சி என்ன மாதிரி? 30 மீசை வளர்ந்த ஒரு வளர்ச்சி. அவன் எப்படி இருக்கணும்? அவன் வெளியில கார் ஓடணும். அப்ப நம்ம ஆராய்ச்சி எப்படி இருக்கணும்? ஆரம்ப நிலையிலேயே மேலோட்டமாவே வாசிச்சீங்கன்னா நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? அப்படியே தான் இருக்கிறோம். சின்ன சின்ன காரங்களே தான், சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன வலை போடுறப்ப சின்ன சின்ன மீன்களும் மாட்டோம். பாத்துருக்கீங்களா? வலை போடுறப்ப என்னென்ன மாட்டோம்? சின்ன சின்ன மீன்களும் மாட்டோம். அது நம்ம வயிறு உணவுக்கு அது போதுமானதா இருக்குமா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு 2 மீன் மாட்டிச்சுப்பா போதும், ஒரு வேளை பசி இருக்கு நிறைஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு போனா நிறம் வயிறு. உங்களுக்கு வலையில நிறைய மீன் மாற்ற அளவு கடவுள் அங்க மீன் வச்சிருக்கிறாரு. அப்ப மீன் எடுக்க வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? நம்ம கடமை. அது எடுத்து சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாரு. கரங்களை தட்டி தேவன் ஞாபகத்தை பயன்படுத்தணுமா? எடுத்து சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும்னா நீ இறங்கி குதிக்கணும், ஆராயணும், கடல்ல ஆராய்ச்சி குதிச்சு அதுல நீங்க அந்த வலையை போட்டு எடுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் நீங்க உள்ள குதிச்சீங்கன்னா முத்தெல்லாம் கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு கடவுள் இந்த வார்த்தைகள் இதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி முத்துக்களை எடுக்கிற அளவுக்கு இந்த வேத வார்த்தைகள் நமக்குள்ள வச்சிருக்கிறது. இன்னும் குழந்தை போலவே இருந்தோம்னா நம்மளால வளர முடியாது. மேலோட்டமா வாசிச்சீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் குழந்தையா தான் நம்ம மாறிட்டு சின்ன கை குழந்தைக்கு தான் போக வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது இல்லை. நம்ம பெரிதா வளர்ந்து வீரர்களாக, போர் வீரர்களாக இருக்கணும். கர்த்தருக்காக வந்து கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துகளா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால உங்களுடைய வார்த்தைகள் வெளியில பலமானதா வரணும்னா கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா நம்ம பலவீனமான வார்த்தைகளை தான் பேசிட்டு இருப்போம், நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்போம். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வேதத்தை ஆராயவில்லை என்று அர்த்தம். நம்ம எதுல அப்டேட் ஆகிறோமோ அப்படி அதுதான் நம்ம வெளிப்படும். இப்போ நீங்க பவுல் சொல்றாரு, நீங்க இந்த வேதத்தை நீங்க நல்லா டீப்பா ஆராய்ந்தீங்கன்னா உங்க வார்த்தையும் உங்களுடைய பேச்சு நடையும் மாறிடும். பவுல் பாருங்க, பவுலுடைய பேச்சு நடையே மாறி போயிடுச்சு. நம்மளாம் துன்பங்களை பார்த்து என்ன பண்ணுவோம்? புலம்பு பேசி நடைமையில புலம்பிடுவோம், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா பவுலுடைய பேச்சு நடையே மாறிடுச்சு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வியாதியோ வியாகுலமோ எல்லாமே இன்னும் சொல்றாரு. ரோமர் 8 வரும் பாருங்க. எதுவுமே என்ன ஏன் அவர் கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கு. ஆமென், அல்லேலூயா.
இன்னைக்கு இதை மனதில் ஆழப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும். இதுலதான் எனக்கு பாருங்க இந்த இன்னொரு கூட வார்த்தை இருக்கு பாருங்க, நித்திய ஜீவன். அது அதிசயங்கள் இருக்கு. சங்கீதம் 119 18 வாசிமா, 18 19. முதல்ல இதுக்காக ஜெபம் மட்டும் படிங்க. பைபிள் ஓபன் பண்ண என்ன பண்ணணும்? பைபிளை ஓபன் பண்றப்ப இந்த வசனத்தை தயவுசெய்து கூட எழுதி கூட யாராவது வச்சுங்க. பைபிளை நான் ஓபன் பண்ணா இந்த உணர்வோட தான் நான் படிக்கணும். அப்பதான் இருதயம் பக்குவப்படும். என்ன வார்த்தை போடப்பட்டிருப்பாங்க? தயவு செய்து என் கண்களை திறந்தருளுங்க, அப்பதான் ஆராய்வேன். இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற முடியும். ஆராய்ச்சியில வெற்றி அடைய முடியும், தோல்வி அடைய முடியும். கரெக்டா இல்லையா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னையே பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆராய்ச்சியில வெற்றி அடைய போறீங்களா, தோல்வி அடைய போறீங்களா? ஆராய்ச்சியில வெற்றி அடைஞ்சீங்கன்னா இந்த சங்கீதம் 119 எழுதினவர் எவ்வளவு தூரம் அழகா நிறைய எழுதியிருக்கிறாரோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்க ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே அப்படியே லைட் ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா லைட் தான், அதை ஆன் பண்ணா மட்டும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அந்த மாதிரி இருக்க போறோமா? நாம கவனமா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆராய நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, சங்கீதம் 119 15 கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய கட்டளைகளை தியானித்து, நல்லா கவனிங்க, படித்து இல்ல, உங்களுடைய கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். 19 நம்ம என்ன வாச்சோம்? இதுதான் நான் கடைசியா இந்த ஆராய்ச்சியில சொல்ல போற காரியம். வாசிங்க. பரதேசி பண்ணணும் பூமியில. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க என்ன ஒருவேளை பெரிய ஐஸ்வர்யனா மாத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஆணவம் மண்டையில ஏறி நான் இந்த உலகத்திலே உட்கார்ந்துராம இருக்கிறதுக்கு என் வேதம் தான் எனக்கு தெளிவை கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எவ்வளவு வசனத்துக்கு என்ன தெய்வம் ஆசீர்வதிச்சாலும் நான் ஒரு பரதேசி, நான் ஒரு பரலோகவாசி. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை நாமத்தை பயன்படுத்தலாமா? அந்த உணர்வை தரது இந்த வேதம் தான். இதை நீங்க ஆராயதான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மேலோட்டமா ஆராய்ஞ்சா என்ன ஆயிடும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில கடவுள் ஆசீர்வதிக்கும் போது நம்ம ஆணவம் மண்டையில ஏறிடும். மாணவ மண்டையில் ஏறி என்ன ஆயிடும்? நமக்கு இந்த உலகம் தான் சொந்தம், உலகம் உள்ளுக்குள்ள ஓடி வந்துடும். ஆனா உலகத்துல நான் ஒரு பரதேசின்றத கடைசி உள்ள காட்டுகிறது என் வேதம் தான் எனக்கு காட்டும். அதை ஆராய்கிற போது தான் அது எனக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எவ்வளவு வேணா ஆசீர்வதிக்கிட்டோம், ஆனா என்ன ஆசீர்வதிச்சாலும் நான் என் தெய்வத்துக்கு முன்னாடி நான் பரதேசி தான், நான் உம்முடையவன் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்குது ஆண்டவரேன்னு சொல்ற அந்த ஞாபகத்தை இந்த வசனம் கொடுக்கும். அப்ப நம்ம வேதத்தை இப்படி ஆராய்வோமா? முதல்ல நான் என்ன சொன்னேன்? இந்த வேதத்தை இப்படி ஆராய தயவு செய்து சங்கீதம் 18 ஜப குறிப்பா கூட வச்சுங்க. நான் பைபிளை திறக்கும் போதெல்லாம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை, இந்த கண்கள் இல்ல, அகக்கண்களை திறந்தல்லப்பா அப்படி சொல்லி உட்கார்ந்து பாருங்க. சூப்பரா நீங்க மாறிடுவீங்க. ஆமென். ஓகேவா? இப்ப அடுத்தது ஆவாசியம். அடுத்தது அதன்படி போதும். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணணும்? ஆராயத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தை ஆராயத்துக்கு நம்ம இருதயத்தை என்ன பண்ணுமா? பக்குவப்படுத்தணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அதன்படி இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா அது கண்டிப்பா வெளியில வந்துதான் ஆகணும். வெளியில வந்துதான் ஆகுங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நல்லா பப்ளிக் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க, அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஓகே 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 டீச்சர் பாய் அப்படி சொல்லிட்டு போனா பாஸ் ஆகிட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? பப்ளிக் எக்ஸாம் வருது, டீச்சர் நான் படிச்சிட்டேன், நல்லா எனக்கு ஃபுல்லா தெரியும், தேங்க்யூ பாய். என்ன பண்ணுவாங்க? ஆல் டிக்கெட்லாம் வச்சுட்டு பாஸ் போட்டுருவாங்க 100 மார்க்கு. என்ன பண்ணோம்? அது செயல் வடிவத்தில் எழுதணும். கத்துக்கிட்டதை என்ன பண்ணோம்? அதன்படி செய்ய நம்ம இருதயத்தை பக்குவப்படணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் இருதயம் ஆட்டோமேட்டிக்கா பக்குவப்படுது. நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், டீச்சர் முன்னாடி நல்லா பேர் வாங்கணும் அப்படின்னு. ஏசப்பா முன்னாடி நல்ல பேர் வாங்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப விசுவாசிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கேட்கிற வார்த்தையின்படி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடக்கூடாது. இந்த காதுல வாங்கி இருதயத்தில் அதை ஏற்றி கொண்டு செயல்படுத்தும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் சந்தோஷப்படுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால அதுதான் நீங்க அவருக்கு செய்கிற ஒரு இது. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 119 1-2 வாசிங்க பார்க்கலாம். 119 நான் விட போறதே இல்லை. கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். அப்படியே போடப்பட்டிருக்கு. அடுத்து வாசிங்க. அடுத்து இன்னும் அருமையா இருக்கும். யார்ப்பா இங்க பாக்கியவான்களா இருக்க விரும்புறீங்க? நம்மளாம் பாக்கியவான்கள் தானே. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் மட்டும், தியானிக்கிறவர்களே பாக்கியவான்களா சங்கீதம் 1:1 சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல என்ன போடப்படுது? அதுல வழி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கை கொண்டு நடக்கணும். வெளிப்படுத்தல் 1:3 வாசிங்க.
வெளிப்படுத்துதல் 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை கைக்கொள்ளும் எல்லாருமே. சொல்றது ஈஸி, அதை செயல்படுத்துவது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா செயல்படுத்துறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்க எல்லாம் நடப்பீங்க குழந்தைகளே அப்படியா சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. என்ன போடப்பட்டிருக்கு? உங்களுக்கு ஈஸி, அதையும் ஈஸி பண்ணி கொடுக்குறாரு. என்ன நீங்க வசனம் வாசிக்கிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்க நல்லா நடப்பீங்க குழந்தைகளே அப்படியே வேதவசனம் சொல்லுது. உங்களுக்கு அதையும் எளிமையாக்கி தராருங்க. உலகத்துல தான் சொல்றது ஈஸி, செய்யறது ஈஸி, செய்யறது கடினம்னுவாங்க. இங்க சொல்றதும் ஈஸியாக்குற ஒரு ஆண்டவர், படிக்கவும் வைக்கிறாரு, செய்யவும் அவரால் வைக்க முடியும். ஏன்னா நம்மள சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறது ஆவியானவர். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவார். சகல சத்தியத்திற்குள்ள நடத்துறது யாரு? ஆவியானவர். அப்ப நம்ம ஈஸி தானே நமக்கு. நீங்க படிக்க படிக்க அந்த சங்கீதம் 119 18 மட்டும் மறந்துடாதீங்க. படிக்க படிக்க அதிசயங்களே காண்றதுக்கு என் கண்களை திறந்து கொடுங்க ஆவியானவரேன்னு சொல்ல 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 உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நீங்க ஒரு கவலைகளோட கூட இருப்பீங்க, உடனே ஒரு வசனத்தை அதுல இருந்து காட்டுவார். நீ பயப்படாதே, நீ மனசுல இருந்து பேசுவார். தெய்வம், அதுதான் தெய்வம். உங்களுக்கு ஈஸியா எடுக்கிறது கஷ்டமாங்க. யாருக்கு எடுக்கிறது கஷ்டம்? எனக்கு எடுக்கிறது கூட கஷ்டமா இருக்குங்க, அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு யாராவது நீங்க வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உள்ளுக்குள்ள உணர்த்தும் பொழுது அதை எடுக்கிறது கூட கஷ்டமா? அதை உணர்த்தும் போது அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. நீ பயப்படாதே, நான் முன்னேற்கன் பேசுவார். துன்பம் வெளியில பேசுவார். பாவம் மன்றத்தில் மனசு முற்படும். வாலிபன் தன் வழியினா எதனால சுத்தப்படுத்துமா உடனே தெய்வம் பேசுவார். அது செயல் வடிவமா நீ வந்து அதுல ஜெயிக்கிறதுக்கு பிறந்துருவார். பேசுறது மட்டும் இல்ல, செயல்ல நீ ஜெயிக்கவும் பிறந்துருவார். மகனே இப்படி போவாதப்பா, யோசேப்பை பாரு, அந்த கவனம் கொள்ளாத இச்சை வரும்போது யோசேப்பு எப்படி அங்கிருந்து வெளியில வந்துட்டார். அந்த ஆசையிலிருந்து வெளியில வா, கர்த்தரை நோக்கி பாரு, உடனே அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். கரங்க தட்டி தேவனுக்கு அந்த பயன்படலாமா? வாலிபன் தன் இதுல எப்படி காத்துக்கொள்றான் பாருங்க. அதுக்கு வசனம் இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு. உங்களை பாதுகாக்கும், அது செயல் வடிவத்திலையும் உங்களை பாதுகாக்க தெய்வம் உதவி பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து உங்களை விட்டு கொடுங்க. அதனால தான் பாருங்க சங்கீதம் 119 45 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ஆராய்ச்சி நடக்கும் பொழுது நீ எப்படி நடப்பீங்க தெரியுமா? அதை ஆராயும் பொழுது நீ அடுத்த நடையே வேற விதமான நடையா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. விசாலத்திலே நீங்க நடப்பீங்க. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? ஆபிரகாமுக்கு நமக்காவது இன்னைக்கு இந்த கைகளில் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் வாசிச்சோம். தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு எல்லாமே வாசிக்கிறவங்க கேட்கறவங்க எல்லாருமே கை கழுவுறவங்க பாக்கியவங்க வாசிச்சோம். அவருக்கு எந்த இதுவும் இல்லை, பைபிள்லாம் கையில் இல்லை. அவருக்கு வேதம் எது தெரியுமா? கர்த்தர் வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வேதம். அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் லைட்டா சொல்றோம் பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? எதுவுமே இல்லாம இருந்த சூழ்நிலைகள்ல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, ஆனா அது கண்கள்ல தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுக்குறாரு. நீ பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அது எதுவுமே அந்த நேரத்துல எதுவுமே அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தான். நீ அங்க போ, இங்க போ, எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு என்ன பண்ணாரு? ஆமாண்டவர் அப்படியே உட்கார்ல, எல்லாத்தையுமே செஞ்சாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாத்தையுமே அவரு கேட்க 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 அப்படியே செஞ்சாரு. அதனால என்ன ஆச்சு? அவருடைய வாழ்க்கை சூப்பரா ஆச்சு. எத்தனை பேர் அந்த மாதிரி உங்க வாழ்க்கை மாறணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு வேதமே இல்லாத கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கே கேட்டு கேட்டு அது கண்ணு முன்னாடி வச்சு அது செஞ்சாரு, ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சாரு. அவர் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாருன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பிதாவோட கூட நெருங்கி இருக்கிறோமே, நாம எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பட மாட்டோமா? இந்த அத்தனை வார்த்தைகளும் இதுல இருக்கு, நியாய பிரமாணங்கள் இருக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. கீழ்ப்படியதை நான் வந்து செயல்ல காட்டுவேன் ஆண்டவரே. ஆபிரகாம் காட்டுறது போல நான் என்ன பண்ணுவேன்? செயல்ல காட்டுவேன் நீங்க சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைங்களா கூட ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால தான் பாருங்க, ஆபிரகாமை குறிச்சு கடவுள் ஒரு நல்ல சாட்சி கொடுக்குறாரு. அதை மட்டும் வாசிங்கன்னா, அவன் மட்டும் நடக்கிறது இல்ல, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் பிள்ளைகளும் இப்படி நடப்பான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார் கடவுள். வாசிங்க ஆதியாகமம் 18:19. ஆதியாகமம் 18:19. என்னங்க போட்டிருக்கு? என்ன அருமையான வார்த்தை இது. என்ன மறுபடியும் வாசிங்க இது. ஆதியாகமம் 18:19. காத்து நடவுங்கள் என்ன அப்புறம் சொல்லி கட்டளையே இருக்கிறார். அவர் சொத்து எழுத வைக்கிறது போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை தான் சொல்லிட்டு போறாரு அவரு ஆபிரகாம்.
அவர் எங்கேயாவது தோத்தாரா பாத்தீங்களா? ஆபிரகாம் எங்கேயாவது தோக்க வச்சாரா கடவுள்? எங்கேயாவது தோத்தாரா ஆபிரகாம்? எங்கேயாவது அவமானப்பட வச்சாரா கடவுள்? நீங்க வேதத்தின்படி நடந்து அவருக்காக வாழ்றதுக்கு கேட்டு ஆராய்ஞ்சு அதன்படி நடக்க நீங்க உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களை கர்த்தர் அவமானப்பட வர மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க ஒய்ஃப்ல இருந்து எல்லாவற்றையும் கடவுள் பாதுகாத்தாரு. பார்வோன் மத்தியில எங்கெங்கயோ கொண்டு போறாங்க, பல பேர் என்னென்னோ பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் பாதுகாத்த தெய்வம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார், வார்த்தையை செயல்படுத்துறாரு. பாருங்க, அவருக்கு எல்லாமே அதிசயம். இதை நம்புறீங்களா? வேதத்தின்படி நடக்கும்போது அதிசயங்கள் அப்படியே எக்ஸாக்டா பாக்குறாரு அவர் வாழ்க்கையில. நீங்க வாக்குத்தத்தங்கள்லாம் பெறுறீங்க. எத்தனை பேர் நடக்கிறத நீங்க பாக்குறீங்க? எத்தனை பேர் நடக்கிறத பாக்குறீங்களா? வாக்குத்தத்தங்கள் நிறைய வாங்கி உள்ள பீரோல ஷெல்ஃப்ல இருக்கு. எத்தனை பேர் பீரோ ஷெல்ஃப்ல நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்க வாக்குத்தத்தங்கள்லாம்? அது நிறைவேறதை நம்ம பாக்குறோமா வாழ்க்கையில? ஆபிரகாம் ஒவ்வொன்னா நிறைவேறதா பாக்குறாரு. செல்வ சீமனா ஆகிறாரு. கிடைக்காத பிள்ளை எத்தனை வயசு வரணும்? என்னது பிள்ளை ஒரு வாழ்க்கையில பிள்ளை என்ன ஆகுது? எத்தனை வயசுல பிள்ளை பிறக்குது? 100 வயசுல. ஒவ்வொரு அதிசயங்களா வேதத்துல அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு அதிசயங்களா அவர் காண்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது நடக்கணுமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதோடு மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்ய நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் சூப்பரா கொண்டு போவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உங்க வார்த்தை மட்டும் இல்லைங்க, உங்க பிள்ளை உங்க சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க விட்டு கொடுங்க. அத்தனை பேர் பல வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும். உங்களை நெகட்டிவ் தாட்ஸ் நோக்கி காதுல வரும். உங்களை நல்லா புகழ்றது போல உள்ளுக்குள்ள காதுல வரும். எதையுமே நான் கேட்க மாட்டேன். நான் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிச்சான். ஒரு பெரிய ராஜா கூட வந்து பேசினான், அதெல்லாம் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டான். எனக்கு தேவை யாரு? என் கைகளை யாருக்கு நேரம் உயர்த்துறேன்? அப்படி நீ இருந்து பாருங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வனாந்தர சோதனையில் நீங்க பாத்தீங்களா? வனாந்தர சோதனையில தன்னுடைய இருதயத்தை எப்படி இயேசு கிறிஸ்து பக்குவப்படுத்தி இருந்தாருன்னு பாக்குறீங்களா? வேதத்தை ஆராயிறவங்க அப்படிதாங்க இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தை ஆராய்கிறவர்கள் வசனத்தின் இருபுறத்தையும் பார்ப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதன்படி இருபுறத்தையும் பார்த்துதான் தங்களை நடக்கிறதுக்கே விட்டு கொடுப்பாங்க. பாருங்க, வனாந்தர சோதனையில ஒரு பசியோடு கூட போய் நிற்கிறாரு. நீங்க நல்லா கவனிங்க. வசனத்தை ஆராய்ச்சி அது செயல்படுத்துது அப்படின்றதுக்கு உங்களுக்கு இயேசுவே நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறார். மத்தேயு 4:3 இருந்து நீங்க வாசிக்கலாம். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்றாரு. ஆனா வசனத்தை ஆராய்ஞ்சவர் எப்படி பேசுறாரு ஆண்டவர்? அங்க நீர் என்ன சொல்றாரு? வசனத்தை ஆராய்ஞ்சவங்க தான் இப்படி பேச முடியும். பிசாசு பல வகைகள்ல உங்களை வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கொடுப்பான். மைண்ட்ல பல விதமான காரியங்கள் காட்டுவான். உங்களை புகழ்ற மாதிரியும் பண்ணுவான், நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொடுப்பான். ஆனா வசனத்தை ஆராய்ஞ்சவங்க எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஆராய்ச்சி அப்படியே விடல, அவர் அங்க அப்ளை பண்றாரு. என்ன பண்றாரு? அப்ளை பண்றாரு. உன் தேவனாகிய இல்ல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, அப்படியே செயல்படுத்துறாரு. என்னாச்சு? அப்படியே நீங்க தொடர்ந்து வாசினா ஒவ்வொரு பகுதியிலும் உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக. அப்புறம் என்ன கடைசியில அப்பாலே போ, எல்லாமே வசனத்திலே சொல்லி வசனத்திலே முடிக்கிறாரு. அந்த வசனத்தின் இருபுறத்தையும் அறிந்து என்ன பண்றாரு? அப்படியே செயல்படுத்துறாரு. அதனுடைய பலனை அப்படியே கண் கூட அனுபவிக்கிறார். எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவிக்க விரும்புறீங்க? பிசாசு வந்து மிரட்டினாலும் எந்த காரியங்கள் வந்தாலும் வசனத்துல நீங்க இருந்தீங்கன்னா ரெண்டு புறத்தையும் நீங்க அறிஞ்சு வச்சுட்டு அதை செயல்படுத்துறீங்கன்னா நீங்க சக்சஸா போவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பாரு சக்சஸா அங்க போயிட்டாரு. யாரு விட்டு விலைக்கு ஓடி போனா? அங்க யாரு விலைக்கு ஓடி போனது? அதுக்கான பலனை அப்பவே அனுபவிக்கிறார் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, வசனத்தின்படி நடக்க தங்களை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் நம்ம என்ன பண்றாரு? கண்டிப்பா நம்மள ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வசனத்தின்படி வாழ்ந்தார், வசனத்துக்காக தங்களை விட்டு கொடுத்தார். நான் கொஞ்சம் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அவர் வசனத்தின்படி வாழணும்னு ஒரு அவசியம். அவர் வந்தாரு, அவர் இந்த மாதிரியான நீதியின்படி நடக்கணும்னு ஒரு அவசியமா? அவர் யார்? அவர் அதிகாரத்தோட கூட எல்லாமே படிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் யார்? தேவனுக்கு சமமானவர், தெய்வமானவர். அவர் தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு எனக்கு உணர்த்துக்கு தாங்க அவர் வசனத்துக்குன்படி அப்படியே பிதாவின் சித்தத்தின் அவர் என்ன சொல்றாரோ அப்படியே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்த ஒருத்தர்னா அவர் கர்த்தர் தாங்க. கரங்களை தட்டி தேவன் ஞானத்தை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, அவர் வாழ்க்கையில எங்கேயுமே பிதா அவரை தலை குனிய விடல. எங்கேயா தலை குனிய விட்டாரா? உணவு அப்பத்துக்காக ஜெபிக்கிறாரு. 5000 அப்பம் வந்துருது, கரெக்டா இல்லையா? எல்லா விண்ணப்பங்களையும் சாங்ஷன் பண்ணி கொடுத்தார் கர்த்தர். நோயிலிருந்து விடுதலையாகிறது ஜெபிக்கிறாரு, உடனே அங்க சாங்ஷன் ஆகுது. உயிரோடு எழுப்புறாரு. எல்லாமே பிதாவானது உடனே சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாருன்னா அதுக்கு காரணம் என்ன?
அவர் அப்படியே வசனத்தின்படி தன்னை வாழ்ந்தார். கர்த்தருடைய சொல்றதுல ஒண்ணு கூட அவர் ரிஜெக்ட் பண்ணல. சின்ன வயசுல ஓடி வந்து சர்ச்ல பேசிக்கிறாரு, போ விட்டு போய் உங்க தாய் தகப்பனுக்கு 30 வயது வரும் கீழ்ப்படிந்தார். உடனே போய் என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறாரு. இது எல்லாமே பிதாவின் சித்தத்தின்படி அவர் சொல்றது காதுல வாங்குறது மட்டும் இல்ல, எல்லாத்துமே என்ன பண்றாரு? செயல்ல கீழ்ப்படுகிறார். அதனால ஏன்னா அவர் வசனம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், அவரே சத்தியமா இருக்கிறாரு. அது நம்ம உணர்த்ததுக்கு தான் அவர் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது நம்ம பார்த்த காரியம் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம வசனத்தை ஆராயறதுக்கு நம்ம இதயத்தை பக்குவப்படுத்தணும். ரெண்டாவது வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நம்ம விட்டு நடக்கும் பொழுதே நம்ம பலன்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் லேட்டா கூட கிடைக்கலாம், அல்லது உடனே கூட கிடைக்கலாம். ஆனா கண்டிப்பா அதனுடைய பலன்களை உங்களை நோக்கி வந்தே ஆக வேண்டும். ஓகேவா? இப்ப அடுத்த காரியத்தை பாருங்க. உபதேசிக்கவும். அடுத்து அவர் இருதயம் எதுல பக்குவப்பட்டிருந்தது? எதுல பட்டிருந்ததுன்னா நீதி நியாயங்களையும் உபதேசிக்க. இன்னைக்கு பேசுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை நீங்க காதுல வாங்கிட்டீங்க, அதை ஆராயிறீங்க, அதன்படி செய்ய ஆரம்பிச்சீங்க. அடுத்து உங்களால சும்மா இருக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய அன்பை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுக்கு உங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி தான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காவே இருதயம் நீங்க பக்குவப்பட ஆரம்பிச்சிடும். நான் அப்படி பக்குவப்படாம என் இருதயம் இருந்துச்சுன்னா நான் இந்த ஆராய்ச்சியில பிரச்சனை இருக்கு, என் இருதயம் இன்னும் பக்குவப்படாம இருக்கு. அப்ப நீங்க முதல்ல இருந்து உங்களை நீங்க நிதானிக்கணும். நான் ஆராயாம இருக்கிற மேலோட்டமா தான் நான் படிக்கிற வேத வசனங்களை நீங்க ஆராய்ந்து படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா சுயநலமா இருக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அழிகிற ஜனங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு உபதேசிக்கணும். அதனாலதான் மத்தேயு 28:20 என்ன சொல்லுகிறது பாருங்க. உலகம் எங்கும், மத்தேயு 28:20 என்ன சொல்லுங்க? உலகம் எங்கும். இன்னைக்கு நாம ஆசாரியர்களா இருக்கும், எஸ்ராவை போல நாம இன்னைக்கு அந்த வெளியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நாம இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? இன்னைக்கு எஸ்ராக்கு மட்டும் கிடையாதுங்க, உபதேசத்துக்கு யாருக்கு? இன்னைக்கு நமக்கும் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த அன்பை பெற்ற நாம வேதத்தை ஆராய்வதோடு மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகளையே பார்த்து நம்ம உட்கார மாட்டோம். நம்மளால நம்ம சுயநலங்களா நம்ம உட்காரவே முடியாது. அப்படி நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம இன்னும் நம்ம பிரச்சனை நம்ம வேதத்தை சரியா ஆராயல, நம்ம இருதயம் சரியா பக்குவப்படலன்னு அர்த்தம். இன்னைக்கு அதை மாத்திக்கிட்டு தான் தெய்வம் பேசுறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகில் இன்னும் அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பெரிய ஊழியக்காரா இருக்கிறீங்க, ஒருத்தனை உயிரோடு எழுப்பிட்டெல்லாம் பிதாவானவரை அதிகமா சந்தோஷப்படுத்துறீங்க. அவரு கொடுத்த வல்லமை என்னது? அவரு கொடுத்த வல்லமை நீங்க பயன்படுத்துறீங்க. ஒருத்தனை நோயிலிருந்து நீ குணமாயிட்டீங்க கூட அது கூட அவரை அதிகமா சந்தோஷப்படுத்து. ஏன்னா அது அவரு கொடுத்த வல்லமை நீ பயன்படுத்துற. ஆனா நீ என்னைக்கு அவர் சத்தியத்தை நீ கொடுக்குறியோ மற்றவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷப்படுறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. லூக்கா 15:10. ஒரு பாவி மனம் திரும்ப, நீங்க சத்தியத்தை கர்த்தருடைய அன்பை நீங்க பெற்ற அந்த சத்தியத்தை சொன்னீங்கன்னா அந்த பாவி மனம் திரும்பினா அதுல பரலோகமே சந்தோஷப்படுத்துங்க. வாசிங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு பாவி பாருங்க, நீ பெரிய ரெவரண்டா இருக்க, பெரிய பிஷப்பா இருக்க, பல காரியங்களை செஞ்ச, அதெல்லாம் கூட பரலோகம் சந்தோஷப்படுறதா இங்க போடப்படல. என்ன போடப்பட்டிருக்கு? ஒரு பாவி மனம் திரும்பறதுக்கு நீ சொல்லுகிற உபதேசம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை. ஐயோ அனாவசியமா ஒரு பாவி அழிந்து கொண்டிருக்கிறானே, பாவத்தினால போதை பழக்கங்களால் அழிந்து கொண்டிருக்கிறானே, அது இயேசுனுடைய அன்பை எஸ்ராவை போல பிறருக்கு சொல்றதுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறோமா? நாம ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அழிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ அறியாம எத்தனை பேர் அழிறாங்க தெரியுமா? போதை வஸ்துக்கள் எத்தனை பேர் அழிறாங்க தெரியுமா? நேற்று நடந்த காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. 2 காரியம் என் கண்கள்ல பதிஞ்சுது. இன்னைக்கு சொல்றதுக்கு, பிரசங்கத்துக்கு, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப குறிப்பெல்லாம் நான் கொடுக்குறேன். என் கண்கள்ல பதிந்த 2 காரியங்கள். நான் வேலைக்கு முடிச்சுட்டு வரேன், அந்த இடமே ஒரு ரவுடிசம் இருக்கிற ஏரியா. அந்த இடம் ஒரு ஆள், ஒரு மனிதர், என்னுடைய சகோதரர் போல அவர் காண போறாரு. நான் அந்த மகனை நான் ஒரு சகோதரனா தான் பாக்குறேன். அவன் ஜாதி எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. யாரா இருந்தாலும் அவன் நான் என் சகோதரன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம அப்படி பார்த்தா தான் பிறருக்கு நம்ம மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். அவன் யாரா வேணாலும், அவன் கிழிந்த உடையா இருந்தா கூட அவன் என் சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய மகன். அப்படிதான் நான் பார்க்கணும். அப்பதான் அந்த உபதேசம் நம்ம சொல்ல முடியும். இறுதியும் அப்பதான் பக்குவப்படும். அந்த மனிதன் ரத்தத்தோட கூட அந்த சட்டைகள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. யாரோ வெட்டிட்டாங்க போடுங்க. இடத்துல ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. கவனமா போலீஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த வியாசர்பாடி ஏரியாவில் அந்த ஹவுசிங் போர்டு இருக்கும்ல, அங்க யோசிப்பார். ரத்தத்தோட அப்படியே சட்டையோடு நின்றுட்டு இருக்கான். எங்க வெட்டுப்படுதுன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டு இருக்கான். நான் அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே நான் மனசே அப்படி ஒரு பக்கம், இயேசுனுடைய அன்பு அந்த இருதயத்தில் இல்லாததுனால எத்தனை பேர் கைகளில் வேதத்தை எடுக்க வேண்டிய கைகளில் கத்தி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்களே. இயேசுனுடைய அன்பு இருதயத்தில் நிறைந்திருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எதை எடுத்துட்டு இருப்பாங்க?
பைபிளை தானே எடுத்துட்டு போவாங்க. என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி தாக்கத்தோட தான் நான் ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் ஏறிக்கிட்டே வந்தேன். ஐயோ இந்த பிள்ளைய மனசுக்குள்ளலாம் அந்த ரத்த காவல் ஐயோ நின்று அதான் ஓடிட்டு இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் அப்புறம் இங்கே வந்து ஆவடியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி. ஒரு திக்கற்ற ஒரு மனிதன், அவரையும் நான் என் சகோதரனாக தான் நான் நினைக்கிறேன். என் அண்ணன் போல என் தம்பி போல கூட இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அந்த மனிதனை எப்படி நான் பார்த்தேன், யாருமே அவர் கிடையாது. நீங்கள் அநேகமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பனி சட்டையே இல்லாமல் வெறும் பேண்ட் மட்டும் போட்டு ஹைட்டாக ஒருத்தர் இருப்பார், நடந்துட்டு இருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறார். நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஐயா கூட பார்த்துருக்கு வாய்ப்பு இருக்கு. பெருக்க உள்ள தொடச்சிட்டு வருவார் தெரியுமா? பார்த்துருவீங்களா? அந்த மனுஷன் தான். அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய வயிறு, ரோட்டில் அப்படியே நடந்து போகிறாங்க. நம்ம பிரச்சனைகளை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை. ஒரு நாள் 24 மணி நேரம் பத்தலை. நம்ம பிரச்சனைகளே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உலகம் இன்னைக்கு உபதேசிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சத்தியங்களை, இயேசுனுடைய அன்பை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இன்னைக்கு கம்மி குறைவா இருக்கிறாங்க. நம்ம பிரச்சனைகளே பெருசா மைண்ட்ல ஓடுறதுனால இந்த ஜனங்கள் 2 பேர் இந்த காட்சி இவ்வளவு பெரிய வயது அந்த மனிதனுக்கு யாருமே கிடையாது. அந்த மனிதன் தகப்பன் தாய் யாருமே இல்லை. அதனாலதான் என் தம்பி போல அண்ணன் போல நான் சொல்றது நான் சந்தோஷப்படுறேன். அந்த மனிதன் ஒருத்தர் கூட கிடையாது. நான் ட்ரெயின்ல பார்ப்பேன், போதைனால அப்படி ஆயிட்டாரா என்ன ஆனது தெரியல. ஆனா இவ்வளோ பெரிய வயிறு, பிரசவ வயிறு மாதிரி ரோட்ல நின்று போறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை வயிற்றுக்குள்ள இருக்கு போறது. கண்டுகொள்ளவார் யாருமே இல்லை. அப்படியே நான் அந்த மேலே ஏறுறேன், அப்படியே கண்ணில் தண்ணீர். எனக்குள்ள இதயத்தில் இருக்கிற கண்ணீர் வெளியில வந்து அது ஒரு மாதிரி இதுவாயிடுமே, உள்ளுக்குள்ளேயே தான் கண்ணீர். அந்த இயேசுனுடைய அன்பை அந்த மனிதருக்கு எடுத்து சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா பயம், ஏன் தொட்டா எங்க தீட்டு இல்லை, எதனால நமக்கு தெரியல. அந்த மனிதருக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்கு இது உபதேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அது ஒரு பயம், ஒரு பக்கம் பிரச்சனை. நம்ம பிரச்சனைகளே நம்ம மண்டை மேலே போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி சத்தியங்களை சொல்றதுக்கு ஆட்கள். அந்த 2 நபர்கள் நான் உங்களுக்கு ஜப குறிப்பு மாதிரி கொடுக்குறேன். தயவுசெய்து அந்த மனிதர்களுக்காக ஜெபிச்சிங்க. இயேசுனுடைய அன்பு நம்ம இதயத்தில் பாய்ந்து இந்த வேதத்தை ஆராய்ச்சி அதன்படி நடக்க நம்ம விட்டு கொடுத்துருந்தோம்னா நம்ம இதயம் சுயநலமாகவே இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதிரி மனிதர்கள் மேலே நம்ம அன்பு கூறுவது தான் நம்ம மனசு. கடைசி நிலை இதுதான். நம்ம என்ன வாச்சோம்? நீதி நியாயங்களையும் உபதேசம் என்ன வாச்சோம்? அந்த எதில் பக்குவப்படணும். இதுதான் கடைசியான பக்குவம். நம்ம வாழ்கிற வரையில் நம்ம சத்தியத்தை ஆராய்ச்சி அதுபடி நடந்து அடுத்து என்ன பண்ணணும்? சத்தியத்தை பிறருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாடு வெளியில கர்ப்பம் தரிச்சு ஒரு கண்ணுக்குட்டியை பத்துச்சுன்னா நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? அந்த ஓனருக்கு போய் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களாங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? அந்த வீட்டு தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஒரு மாடு ரத்தத்தோட கூட ஒரு கன்று அங்க ஈன்றுச்சுன்னா நீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? நிறைய மனிதர்கள் பாவம் இச்சையானது பாவத்தை கர்ப்பம் தரித்து ரத்தத்துல விழுந்து கிடக்கிறானே, அவனுக்கு அவளை குறிச்சு ஏசு கிறிஸ்து விட நீங்க ஜெபிப்பீங்களா, ஜெபிக்க மாட்டீங்களா? உங்க உபதேசங்கள், நீங்க பெறுகிற உபதேசங்கள்லாம் அதுதாங்க உங்களுக்கு அப்படிதாங்க கொண்டு போனோம். உங்களை ரத்தத்துல கர்ப்பம் தரிச்சு பாவத்தை ரோட்ல விழுந்து கிடக்கிற அந்த மனிதர்களை தூக்கிறதுக்கு உங்க ஜபகுறிப்பில் உதவும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க போய் உங்க ஜபகுறிப்பில் ஆட் பண்ணீங்க. நான் கேட்கிற சத்தியம் எல்லாம் என்ன வந்து எனக்கு எல்லாமே இந்த வேதத்துல இருக்கு. என் சந்தோஷம் தரத்துக்கு, துன்பத்திலிருந்து விடுதலை தரத்துக்கு எல்லாமே எனக்கு இருக்கு. நித்திய ஜீவன் வரல என் தேவன் அதிசயங்களை எனக்கு காட்டுறாரு. ஆனா இது மற்றவங்களுக்கு உபதேசிக்கணுமே. இன்னும் என்னையே நான் பார்த்துருந்தேன்னா ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை வாசி நம்ம முடிக்கலாமே. ஏசாயா 6:8 என்னை நொறுக்குகிற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நம்ம ரெடியா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம இதுதான் இருதயம் இதுல பக்குவப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த அன்பு நமக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யாரை நான் அனுப்புவேன்ற கேள்விக்கு நீங்களே பதிலே ஆயிடுவீங்க. உங்களால சும்மா இருக்க முடியாது. 2 திக்கற்றவங்களை குறிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுதே உங்களுக்கு எப்படி தெரியல, என் இருதயம் உடஞ்சிச்சு நேற்று நைட்டே. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, வெட்டு குத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தாய் தந்தை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சகோதரர்களை எங்க வீட்டு பிள்ளைகளா நான் நினைச்சு ஜெபிப்பேன். நீங்க இன்னைக்கு வைராகியத்தோட போய் பாருங்க. அப்பதான் நீங்க இருதயம் பக்குவப்பட்டவர்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். இதுதான் நிறைவு. இதுதான் நம்மளை பறத்து கொண்டு போவோம். நம்ம பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பட்டங்கள், இதெல்லாம் நம்மளை கடவுள் ஒருபோதும் அதெல்லாம் வந்து அதை வச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போக முடியாது. பசியோடு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த உபதேசங்கள்லாம் அவனுக்கு உணவு கொடுத்தனா, வியாதியில் அவனுக்கு ஆடை கொடுத்தனா, இதுதான் வந்து கர்த்தர் அதிகமாக பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவனுடைய அன்பை கொடுக்குறோன்னா இதை அவர் அதிகமாக பார்க்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? நான் மொத்தம் 3 காரியங்களில் நம்ம இருதயம் பக்குவப்படுறத சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வேதத்தை ஆராயவும். 2வது நீ கர்த்தருடைய கற்பனைகளை கேட்டாலே அதுபடி நடக்கதான் உங்க மனசு விட்டு கொடுக்கணும். அந்த கற்பனையே என்ன கற்பனை? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் ஸ்டார்ட் பண்ணி சொல்லணும். என்ன 2 கற்பனை. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். 2வது என்ன? இப்ப இது உங்க இதயத்துல வந்துச்சுன்னா நீங்க அதன்படி ஆராய்ச்சி செயல்படுத்துவீங்களா, செயல்படுத்த மாட்டீங்களா?
செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க கண்கள்ல கண்ணீர் வரும். என் பிரச்சனைக்காக ஜெபிச்சிருந்தேன்னா அதை ஷார்ட் பண்ணிட்டு இத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்களே அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எத்தனை பேர் நம்பர் இன்னில இருந்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை உங்க பக்கத்துல இருந்து உங்களை கொஞ்சுவாருங்க. எனக்கு என்னுடைய ஆதங்கத்துக்காக நீ ஜெபிக்கிறிய மகளே, உன்னை நான் ஆசீர்வதிச்சு உயர்த்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நீ வீட்டில் போய் வாசிங்க. நேரம் ஆயிடுச்சு. நியாயாதிபதிகள் எல்லாம் 3ஆம் அதிகாரம்லாம் தயவுசெய்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு ரட்சகன் அங்கே இருந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒத்னியேல் இந்த மாதிரி நிறைய ரட்சகர்கள் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுத்தி நடக்கிறாங்க. இல்லைன்னா ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, மறுபடியும் அதே பாவத்துக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் இன்னைக்கு ஒத்னியேல் பொசிஷனில் இருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம அந்த ஜனங்கள் பொசிஷன் இல்லை. இன்னைக்கு நாம ரட்சகர்கள். நான் ரட்சகர் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவர்களா நாம இருக்கிறோம். அழித்திருக்கிறவங்க யாரு? அழிந்து கொண்டிருக்கிறவங்க வெளியில. அவங்களுக்கு நீங்கள் நானும் சொல்லணும், அது ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நானும் எஸ்ராவை போல நீங்க ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டின்படி. இதை நீங்க நம்பினீங்கன்னா நம்ம இதயத்தை இதன்படி நடக்க பக்குவப்பட விட்டு கொடுப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.